வெல்கம் டு சான்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெள்ளை பூசணி கருப்பட்டி அல்வா தான் செய்ய போகிறோம். இதுக்கு வெள்ளை பூசணியை தோல் சீவிட்டு கேரட் சீவுறதுல சீவி வச்சுருக்கேன். இது கூட நெய் சேர்த்து கிளறி விட்டுட்டு 1 கப் மைதா மாவை ஆட் பண்ணி கிளறலாம். கட்டி விடாமல் கிளறணும். கூட அப்பப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கருப்பட்டி வெல்லத்தை கரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கிளறிக்கலாம். அல்வா அடி பிடிக்காமல் வரணுன்னா நெய் சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ கடாயில் ஒட்டாமல் வரும்போது ஏலக்காய் தூளும் முந்திரி திராட்சை நமக்கு வேணுன்ற நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூட பாதாமும் முந்திரியும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், அடி ஒட்டாமல் வருது. இப்போ டேஸ்டான அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு சான்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.